பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்ல சில சத்தங்கள் நம்மளுக்கு சில சகுனங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சத்தங்களை வச்சு இப்போ குயில் கூவுறது, அப்புறம் காக்கா கரைதல், இந்த மாதிரி சத்தங்கள், இந்த விஷயங்கள் நம்மளுக்கு சொல்ல வருது. நம்ம அந்த சவுண்டை வச்சு நம்ம சொல்லுவோம். சில வீட்ல பாத்திர சவுண்ட் அதிகமா கேட்கிற வீட்டுல மகாலட்சுமி தங்கவே மாட்டா அப்படிம்போம். அதே போல் சில சகுனங்கள் அப்படிங்கும்போது முக்கியமான சகுனங்கள் காக்காவும் பல்லி சவுண்ட், இந்த ரெண்டு சவுண்டையும் நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம். காக்கா சவுண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த திசையிலிருந்து காக்கா குறையுது, நம்ம வீட்டு வாசல் முன்னால் நின்று காக்கா கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம விருந்தாளிக வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். இப்படி காக்காவுடைய ஒவ்வொரு திசையும் வைத்து நம்ம ஒவ்வொரு பலன்களை சொல்லுவோம். அதே போல் பள்ளி சொல்லும் பலனும் அதே போல்தான். பள்ளி நம்ம மேல விழுற பலனும் அப்படிதான். அதனால பள்ளி நிறைய நற்பலன்களையும் சொல்லும், கெடுபலன்களையும் சொல்லும். அதனால பள்ளி காக்கா இதெல்லாம் தெய்வீக அம்சத்துக்குரியவர்களாக நம்ம எடுத்துக்குவோம். அதாவது பள்ளி காக்கா காக்கா முன்னோர்கள் சாயலாக எடுத்திருப்போம். பள்ளிய நம்மளுடைய இறை சக்தியாகவும் நம்ம சித்தர்கள் மகான்களுடைய ரூபமாகவும் எடுத்துக்கொள்வோம். எந்த வீட்டில் சித்தர்கள் மகான்கள் ஐக்கியம் ஆகுறாங்களோ அங்க பள்ளி நிறைய நடமாடுவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதாவது சில பேர் ஜாதகத்தில் சனி கேது குரு கேது இருக்கிற வீட்டில் இருக்கும். சில வீட்டுகள் சில ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தில் அவங்க வீட்டுல பள்ளிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த சனி கேது குரு கேது இருக்கிறவங்க என்னன்னா, அதாவது கோயில் உள்ள சிலைகளை வழிபாடுகளை பண்ணுவதை விட, கோயிலுடைய சிலைகளை பார்த்து வழிபாடு பண்ணுவதை விட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதர்களுக்குள் இருக்கும் தெய்வத்தை தேடுவார்கள் அப்படிங்கலாம். மனிதர்களுக்குள் இருக்கும் தெய்வம் அப்படின்னா என்னன்னா, சித்தர்கள் மகான்கள் தான் மனித அம்சமாக நம்மளுக்கு பிறப்பெடுத்து வந்திருப்பாங்க. அந்த மனித அம்சத்தில் இருக்கும் நம்மளுடைய தெய்வங்களை தேடி அலைபவர்கள் தான் இந்த குரு கேது சனி கேது சேர்க்கை உள்ளவர்களுக்கு இந்த பண்புகள் உண்டு. இந்த பண்புகள் உள்ள இந்த ஜீவ சமாதிகள் ஜீவ ஆத்மாக்களை தேடி அலையும் நம்மளுக்கு நம்ம வீட்டுல பள்ளிகள் நிறைய பலம் சொல்லுவதாக அமைஞ்சிருக்கும். இந்த பள்ளிகள் நம்ம கூடயே டிராவல் பண்ணோம். இந்த கூடயே டிராவல் பண்ற இந்த பள்ளிகள் நம்மளுடைய சித்தர்களும் மகான்களும் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு இது. நமக்கு ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னா அந்த பள்ளிகள் நமக்கு சத்தம் போட்டு கேட்கும். அதே மாதிரி நம்ம மேல விழுந்து அதோடைய நற்பலனையும் கெடுபலனையும் அது சொல்லக்கூடியதாக இருக்கும். அதிகபட்சமாக மேலே விழும் பள்ளிகள் உச்சந்தலையில் விழும் பள்ளி நம்மளுக்கு உயிர் ஆபத்தை கொடுக்கும். ஒரு கண்டம், வீட்டில் ஒரு உயிர் கண்டம் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத சொல்வதாக இருக்கும். இந்த உயிர் கண்டம் ஏற்படுத்த போகுது, இந்த உச்சந்தலையை விழுந்தோடனே நம்ம உஷாராயிரணும், நம்ம வீட்டில் உள்ளவங்களை அனைவரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறத நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த சித்தர்கள் சொல்லும் இந்த குறியை நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு உடனே நம்ம காலபைரவ வழிபாடில் முதலில் தொடங்குவது காலபைரவ வழிபாடை தொடங்கி அப்புறம் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி அப்புறம் வீட்டில் மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணிட்டு நீங்க இந்த பள்ளி சொல்லும் இதை நாங்க தீர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல இந்த பள்ளிகள் நம்ம மேல விழுந்துருச்சேங்கிற பயப்படுறதை விட இந்த பள்ளி எந்த திசையில் எதனால நம்ம மேல விழுந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள பலன் இது அதிகமா உயிர்கண்டங்கள் ஏற்படுத்துவதற்கு இவ்வளவு சிவியரான பலன்களை சொல்லலாம். பொருள் நாசம் நஷ்டம் அந்த மாதிரி பள்ளி விழும் உறுப்பில் பொருள் நாசம் நஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணனா, தனலட்சுமி வழிபாடு, தனலட்சுமியுடைய ஸ்லோக மந்திரங்கள் செய்வது, அதே மாதிரி ஸ்ரீ லட்சுமி மகாலட்சுமியுடைய ஸ்ரீ எந்திரத்தை வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நஷ்டம் தன நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுவதை குறைக்க முடியும். அதே சமயம் உடல் வலிகள் உடல் உபாதைகள் நோய்கள் வருவதாக இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக விநாயகருக்கு சதுர்த்தி அப்போ நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி அப்போ இது ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா, சதுர்த்தி ஹோமம், அந்த ஹோமத்தை இது பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய உடல் வலிகள் அதெல்லாம் இது பண்ண பிரித்திங்கா தேவி வழிபாடு, பிரித்திங்கா தேவி கோயிலுக்கு போய் ஹோமங்கள் ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா, சாமுண்டீஸ்வரி ஹோமம் அதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு தானங்கள் தர்மங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி பள்ளிகள் நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த பள்ளிகள் நம்ம சித்தர்கள் மகான்களுடைய சாயல் அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்ம வீட்டில் மகான்கள் சித்தர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள்
ரெகுலரா கும்பிட ஆரம்பிக்கணும். நிறைய போட்டோ, அதாவது மகான்கள் போட்டோக்கள், சித்தர்கள் போட்டோக்களை வைத்து, அதுவும் பூஜை ரூம்ல வச்சு வைக்காமல் உங்களுடைய ஹால்ல வைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள நிறைய தடைகள், நிறைய மனக்கசப்புகள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும். அதனால வள்ளி அதிகமாக ஒரு வீட்டில் உலாவுகிறதுனா நிறைய மகான்கள் போட்டோவை வந்து வைத்து வழிபாடுகள் வழிகாட்டியாக அது வந்து பயன்படுத்தணும். அதுவும் ஹால்ல வைக்கும் போது நம்ம வீட்டுக்கு யாராச்சும் அந்நியர்கள் இல்லாட்ட வெளியில இருந்து ஒரு தீய சக்தி, வெளியே ஏதாச்சும் கண் பார்வைகள் ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த ஹால்ல உள்ள சித்தர் மகான்களே பயங்கரமா வைப்ரேட்ல இருப்பாங்க. அது வந்து நம்மளை அறியாமல் ஒரு ஒளி தத்துவத்தை அங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஒளி தத்துவம் வந்து வெளியில இருந்து வரக்கூடிய நெகட்டிவ வந்து ஃபுல்லா அடிச்சிடும். அதே சமயம் வள்ளிகள் வந்து அந்த ஃபுல்லாவே எல்லா மகான்கள் போட்டோ பின்னாலும் போயிட்டு அப்படி வர்ற வைப்ரேஷன் ஆகுறதே உங்களால் உணர முடியும். அதனால நீங்க வந்து எப்பவுமே இந்த நீங்க வந்து உட்கார்ற சேருக்கு மேல வைக்காமல் நீங்க உட்கார்ற சீட்டுக்கு முன்னாடி அது கண் பார்வையில் மகான்கள் சித்தர்கள் போட்டோ இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் ஹால்ல உட்காரும் போது கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இல்லாட்ட கொஞ்சம் அவங்க போட்டோ மட்டும் உற்று நோக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லா காரியம் பண்ணீங்கன்னா அந்த காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். அதனால வள்ளிகள் வந்து நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயத்த கொடுத்தாலும் சில சமயங்கள் சில நெகட்டிவா கொடுக்கும். அதாவது உணவு பாத்திரங்களில் நம்மளுடைய பாத்திரங்கள் திறந்து இருக்கும் போது வள்ளிகள் அதுக்குள்ள விழுந்துரும். அதாவது உப்பு ஜார்ல விழுந்திருக்கும், அரிசி டப்பாக்குள்ள விழுந்திருக்கும், அப்புறம் சாப்பாடு குழம்புல இந்த மாதிரி விழுந்திருக்கும். இந்த மாதிரி விழுந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு உணவுனால உங்களுக்கு கெடுதல் வரப்போகுதுங்கிறதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அதுவே உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லும். அதனால இங்க வந்து உங்களுக்கு உணவு பதார்த்தத்தில் விழுந்து உங்க உணவுகளை நாத்தி செஞ்சுட்டுனா உணவு தானங்கள் யாருக்காச்சும் கொடுக்கணும். அதாவது அரிசியை வேக வச்சு கொடுக்காம ஒரு மூட்டை அரிசி, பருப்பு, நெய் இந்த மாதிரி எடுத்து ஒரு பிராமணர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த உணவினால் வரும் தோஷத்தை அது நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். இந்த வள்ளி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம், அதாவது ஏறி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். உங்க உடம்புல ஏறிட்டு போற மாதிரி இருந்தா ஏற்றம் வருவது போல் இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம். வள்ளி வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கும். நிறைய பாத்தீங்கன்னா வள்ளிகள் இருக்கிற இடத்தில் வந்து நம்ம வந்து எல்லா தெய்வங்களையும் உருவ வழிபாடில் ஒரு தெய்வத்துடன் தான் வச்சிருப்போம். ஒரு விலங்கையோ ஒரு இதுவோ ஒரு தெய்வத்துடன் சேர்ந்து வச்சிருப்போம். ஆனா வள்ளி வந்து எதுக்கும் வாகனம் எல்லாம் கிடையாது. வள்ளியை தனித்து வைத்து வழிபாடும் பெருமாள் கோயில்கள் நிறைய உண்டு. வள்ளியை தொட்டு கும்பிட்டாலே நமக்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்குது, நம்ம பூர்வ ஜென்ம கர்மாக்களை குறையுது அப்படிங்கறலாம் நம்ம சொல்லுவோம். அவ்வளவு பெரிய பவர் உள்ள வலிமை உள்ள அந்த வள்ளியை வந்து நம்ம துரத்துனால் எந்த வள்ளியை நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வள்ளியை பார்த்து பயப்படுறோம்னு சொல்லிட்டு துரத்துவோம். நீங்க எவ்வளவு துரத்துனாலும் அந்த வள்ளி ஏதாச்சும் ரூபத்தில் உங்க எப்படியாச்சும் ஏதாச்சும் இது வழியாக அந்த வள்ளி வந்து அந்த இடத்துல வந்து நின்னுரும். அதனால வள்ளியை நீங்க கஷ்டப்பட்டு துரத்துனாலும் அது அந்த இடத்துலதான் வந்து நிற்கும். தெரியாம மிதித்துட்டீங்க, தெரியாம நம்மளுடைய கதவு இதுல வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தோஷமே கிடையாது. ஆனா தெரிந்தே உங்க பள்ளியை வந்து நீங்க விரட்டுவது கொள்வது அது உங்களுக்கு பெரிய தோஷத்தை வர வைக்கும். அதனால பள்ளி வந்து தெரியாமல் செய்வதை பள்ளி மன்னிக்கும். ஏன்னா உங்க வீட்டுக்கு வரும் விஷயத்தில் தன் உயிரை கொடுத்து அது காப்பாத்துற மாதிரி சித்தர்கள் மகான்கள் வள்ளி ரூபத்தில் உங்களுக்காக இது பண்ணுவாங்க. ஆனால் தெரிந்தே நீங்க ஒரு பள்ளியை அடித்தலோ தெரிந்தே ஒரு பள்ளியை விரட்டுவதோ மிகப்பெரிய பாவத்துக்குரியதாக இருக்கும். வள்ளி உங்களுடைய கர்ம வினைகளை மட்டும் தீர்க்கிறதுக்குள்ள நிறைய நற்பயன்களை கொடுப்பதற்காக உங்க வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த வள்ளியை வந்து நீங்க எக்காரணத்து கொண்டும் துன்புறுத்தலோ துரத்துதலோ பண்ணாமல் வள்ளிக்கு வந்து அதுக்காக இறை போட்டு வளர்க்கணும்னு சொல்லல. நீங்க வள்ளி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சிகள் இருக்காது, சிறு சிறு பூச்சிகள் இருக்காது. இதனால அந்த வள்ளி வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. வள்ளி நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் சகுனங்களாக நம்மளுக்கு காமிச்சு கொண்டே இருக்குது. ஆனா வள்ளியை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. வள்ளி வந்து நம்மளுடைய இறை சக்தியுடன் மகான்களும் உள்ளுக்கு ஊடுருவி வர்றாங்கிறத புரிந்து கொண்டு நம்ம வாழ்ந்து இறைவனுடன் பூஜித்து வந்தோம்னா மிகப்பெரிய சக்தியாக உங்க வீட்டில் வளம் வரும். நன்றி, வணக்கம்.